இந்த படத்தை நான் பார்த்தப்போ யாருமே நடிக்கலை. அந்த பிரசவம் பார்க்குற சமயத்தில் அந்த அம்மா அது அந்த ஊர்க்காரராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலக்காட்டிலிருந்து பரம்பிக்குளம் போகிறதுனா 60 கிலோமீட்டர் பொள்ளாச்சி வழியாக போய் தான் போக முடியும். கேரளாவுக்குள்ள வழியே கிடையாது. This is him. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் பொதுவாக நடிப்புன்னு சொல்லுவாங்க, நடிக்கிறதுன்னு. இந்த படத்தை நான் பார்த்தப்போ யாருமே நடிக்கலை. என்னுடைய மக்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்களோ அந்த வேதனையை நீங்கள் வாழ்ந்து காமிச்சிக்கிறீங்க. அது யார் கூடுதல் யார் குறைவுன்னு நான் சொல்ல முடியாது. அந்த பிரசவம் பார்க்குற சமயத்தில் அந்த அம்மா அது அந்த ஊர்க்காரராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அபாரமான வாழ்க்கை உங்களோடது. அது யாருமே மோசம் சொல்ல முடியாது. அவங்க அதே மாதிரி உங்களுக்கு தம்பியாக நடித்தவங்க, கதாநாயகனாக நடித்தவங்க, சில சமயம் அவ்வளவு அபாரமான நடிப்பு வாழ்ந்த. அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம்ங்கிறது சில பேர்த்துக்கு கூடுதலாக கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு குறைவே கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஜனநாயகமே கிடையாது. 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும் சமயத்தில் இந்த வாட்டினாலும் நம்ம ஜனநாயகம் நம்ம பக்கம் வராதான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த எதிர்பார்ப்பை அப்படியே படமாக எடுத்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறீங்க. இந்த படம் என்னை பொறுத்தளவில் மாபெரும் படம் தான் நான் சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை பரம்பிக்குளம் சொல்லப்பாடு சரவணன் சொன்ன அளவுக்கல்ல, ஏறக்குறைய முதலமடைங்கிற ஏரியாவில் தான் பரம்பிக்குளம் இருக்குது. 47 ஊர் இருக்குது, 47 ஆதிவாசிகள் ஊர் இருக்குது. அந்த 47 ஆதிவாசி ஊர்களில் 23 ஆதிவாசிகள் ஊர் மலைக்குள்ள தான் இருக்குது. அங்கே நிறையா சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிற ஏரியா. பரம்பிக்குளம்ங்கிறது நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் அந்த மலை இயற்கை அழகை ரசிச்சுட்டு போவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய அவல நிலையை பார்க்க மாட்டாங்க. அது நம்ம இந்த இதில் வருதுங்க. அதாவது பாலக்காட்டிலிருந்து பரம்பிக்குளம் போகிறதுனா 60 கிலோமீட்டர் பொள்ளாச்சி வழியாக போய் தான் போக முடியும். கேரளாவுக்குள்ள வழியே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல 2-3 வருடமாக பலதரப்பட்ட போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு கடந்த முறை நாங்களே ரோடு போட்டோம். ரோடு போட்டு இப்போ ஒரு 25 லட்சம் ரூபா ரோட்டுக்கு வேண்டி அந்த பஞ்சாயத்து அனுமதிச்சிருந்தாங்க. இன்றைக்கி சிறிது நேரத்துக்கு முன்பாக என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டி மாற்றி வச்சுருந்தா 25 லட்சம் ரூபாய் நஷ்டமாகி போச்சு, லாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு முதலமட பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு முன்னாடி போராட்டத்தை அறிவிச்சுட்டு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. நாளைக்கு மீண்டும் போராட வேண்டிய ஒரு அவல நிலையில் இருக்குதுங்க. அவை இந்த படம் கொஞ்ச நாள் பல வருடங்களுக்கு பிற்பாடு நான் பார்த்த படத்தில் மனதை தொட்ட ஒரு இதுங்க. நம்ம அதாவது இந்த படம் பார்த்துருந்து என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் சினிமாவில் நீங்கள் நடிக்கும்போது அழுதுங்க எவ்வளவோ அது கூட கொஞ்சம் அதிகமாக அழுதுருக்குறோம். அவ்வளோ ஒரு நல்ல படம். இந்த படம் இந்த படத்தை எடுத்த இந்த சிறு வயதில் இருந்தாலும் இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு நான் எந்த முறையில் வாழ்த்து சொல்லுன்னு சொல்ல முடியாது. ஆகவே எல்லாத்தையும் வாழ்த்தி நீங்கள் இன்னி வளர வேண்டும். இனி நல்ல முறை இதுபோல படங்களை, அதாவது யதார்த்தத்தில் மக்களுக்கிடையில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை அதிகமாக படமாக எடுக்கணும்னு மாத்திர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.